ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட்டு நான் 8:30க்கு லைவ் வரேன். ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ எல்லோரும் லைவ் வாங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய லைக் கொடுங்க. எல்லாருமே லைக் கொடுத்துட்டே இருங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் லைவ் வரேன். ஸோ என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, என்னோடய கையிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 100-200 ஏதாவது நான் தனியாக சம்பாதிச்சு என்னோடய கையில் வச்சுக்கணும். என்னோடய பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணணும். ஹஸ்பண்ட் பணம் கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாரு, ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனியாக ஏதாவது அவங்களோட சுய சம்பாத்தியத்தில் எல்லாமே பண்ணிக்கணும், அவங்களுக்கு தேவையானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்றைக்குமே. ஸோ அந்த ஒரே ரீசனுக்கு தான் நான் சோஷியல் மீடியாவில் வந்தது. ஸோ எந்த தப்பான நோக்கத்துலேயும் கிடையாது. அதனால் தயவு செய்து எனக்கு தப்பாக யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. என்னை உங்கள் அக்காவாவோ, தங்கச்சியாவோ, இல்லை அம்மாவோ என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நினச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் ரொம்ப டீசெண்டாகவும் நல்ல விதமாகவும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரையும் நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் லைவ் வரேன். எனக்கு நார்மலாக கமெண்ட் பண்ணுங்கள். தப்பான கமெண்ட்ஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. எல்லாருக்குமே அக்காவோ, அண்ணனோ, தம்பியோ, தங்கச்சியோ எல்லாருக்கிட்டேயும் நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். எனக்கு லைவ் வரும்போது எல்லாம் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைவ் பாருங்கள். எல்லோரும் என்னோட பேசுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள். தயவு செய்து தப்பான கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.